மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். விஜய் படத்தை நான் ஒன்றும் பார்த்ததில்லை, அவர் மீட் பண்ணதும் இல்லை. இருக்கும் பேப்பரில் பார்த்தா அவருக்கு ஒரு யூத் ஃபாலோவிங் இருக்குது, ஒரு பெரிய ஆக்டராக தான் ஆகிட்டாருங்க. அரசியலில் வரதும் கொஞ்சம் எதிர்பார்த்து இருந்தாங்க. அதிமுக பொறுத்தவரையிலும் இபிஎஸோடைய ரெசல்யூட்டாக அதை எதிர்த்திருக்காது, அதை பாராட்ட வேண்டும் தான். பிஜேபியோட சேராதது மீண்டும் போய் டெல்லியில் சந்திச்சுக்கலாம் இருக்கிறது இல்லை, வேறு தான். நான் சில பேரை இப்போ கேட்டேன், வேறு வழியே இல்லை. செங்கோட்டையின் வழியும் இப்போ இந்த ஐடிசி ஹோட்டலில் சந்திப்பு நிகழ்ந்தது. அதிமுக இப்போ இபிஎஸ் ஒத்துக்கலிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் இருக்காரு, அதை தாண்டி சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. அதிமுக இபிஎஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வணக்கம் சார். வணக்கம். பிஜேபி நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய அந்த வேற வந்து ஊன்ற முயற்சிக்கிறாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸுக்காக தன்னுடைய மாநில தலைவரை மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து பிஜேபி இறங்கி வராங்க. அதை தாண்டி ஏடிஎம்கேல கூடிய தலைவர்களை வந்து ஒவ்வொருத்தராக சந்திச்சு மீட் பண்ணி எப்படியாச்சும் வந்து அவங்கள அலையன்ஸில் கொண்டு வரணும்னு சொல்கிறான அதுக்கான வேலைப்பாடுகளும் போயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரைட் மறுபடியும் தொடங்கியிருக்கு. திமுக அமைச்சருடைய இல்லத்திலையும் அதே மாதிரி எம்பிஸ் வீடுகளையும் வந்து தொடங்கியிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எலெக்ஷன் நெருங்க ஒரு வருடம் இருக்கும்போது பிஜேபி போய் அதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த சட்டத்துக்கோ இந்த நார்ம்ஸை வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. அதெல்லாம் முதல்ல நீங்கள் கோட் பண்ணீங்கல்ல, ஒரு அரசியல் சட்டம் வந்து எவ்வளோ சிறப்பாக இருந்தாலும் அந்த ஆளுங்க சரியில்லைன்னா, அதை அமல்படுத்துறவங்க சரியில்லைன்னா அது மோசமாயிடும். முதல்லையே சொன்னது அதுதான் வந்துட்டுருக்கு. அதனால் இவங்க ஆல் மீன்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது அங்கே புகழ் பார்க்குறாங்க. தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்டேட்ஸ், ஒரு கையிலேயே எண்ணலாம் விரலில் வச்சு. அந்த ஸ்டேட்ஸ் கேரளா இருக்கும், கேரளாவில் கூட ஓரளவுக்கு பிஜேபி இன்னும் முன்னேறி இருக்குது. இங்கே விட இது எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இங்கே அவங்களால முன்னேற முடியல. ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நான் விமர்சனம் செய்யலை. எல்லா கட்சிகளும் அது செய்கிறது அவங்களுடைய தேர் பிஸ்னஸ். அதிமுக பொறுத்தவரையிலும் இபிஎஸோடைய ஒரு ரெசல்யூட்டாக அதை எதிர்த்திருக்காது, அதை பாராட்ட வேண்டும் தான். இவன் பிஜேபியோட சேராதது. மீண்டும் போய் டெல்லியில் சந்திச்சுக்கலாம் இருக்கிறது இல்லை, வேறு தான். நான் சில பேரை இப்போ கேட்டேன், வேறு வழியே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இபிஎஸை பொறுத்தவரையிலும் ஒரு அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு பர்சனலாக. இப்போ பல பேர் வந்து எதை பேசுவாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் போயிட்டார்ல, ஃபேஷிஸ்ட்லாம் சொல்லியிருக்காரு. இவங்கள ஒரு இதில் நிறைய ப்ரெஷரை யூஸ் பண்ணி, வேறு த்ரெட்ஸ் கூட யூஸ் பண்ணி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும் இருக்குது, இவங்களாலேயே ரைட் பண்ணலாம் ஒன்றா. அவர் சிபிஐ இருக்குது, எல்லா ஏஜென்சிஸையும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா தான் போவாங்க. விஜயோட பேசி பார்த்துருக்காங்க போல் இருக்குது, அது சரி வரல. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப அம்பிஷன் அதிகமாக இருக்கும், சினிமா ஸ்டார். அதனால் அவர் சீஃப் மினிஸ்டரோ டெப்யூட்டி ஆகணும், நிறையா சீட்டு கேட்பார். ரெண்டாவது அந்த அந்த பாதை வாஸ் நாட் அவைலபிள் இவங்களுக்கு, அந்த ஆப்ஷன் கோ வித் விஜய். செங்கோட்டையன் கூட பேசுகிறான்னு சொல்கிறாங்களே சார். செங்கோட்டையன் வடியும் இப்போ இந்த ஐடிசி ஹோட்டலில் சந்திப்பு நிகழ்ந்தது. அதிமுகவில் இப்போ இபிஎஸ் ஒத்துக்கலிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் இருக்காரு, அதை தாண்டி சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. அதிமுக இபிஎஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இபிஎஸ்ஸை எவ்வளோ குறை சொன்னாலும், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் கட்சியே போய்டும்னு நினச்சாரு. அந்த ஃபுல் எலெக்டட் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இபிஎஸ். எப்படியோ இவங்களெல்லாம் வச்சுட்டு பார்ட்டி ஒன்றும் பெரிய அளவுக்கு உடையலை. ஓபிஎஸ் மட்டும் போயிருக்காரு, அவருக்கு ஒன்றும் அங்கே செல்வாக்கோ சப்போர்ட் இருக்கிறதா தெரியல இது வரைக்கும். அவரும் ஒரு லீடர் தான், சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. நான் அதெல்லாம் வெறும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இபிஎஸ்க்கு மெஜாரிட்டி சப்போர்ட் வந்துடுது. ஓரளவுக்கு உறுதியாக பிஜேபியோட எதனால சேர வேணாம், இது மைனாரிட்டிஸ்லாம் போயிடுவாங்க. குறிப்பாக முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, ரெண்டும் சேர்த்தா. அதனால் அது பிடிக்கல, வேறு இதாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் தனியாக இருந்தால் கூட முஸ்லீம்ஸ் எங்களோட வரல அப்படின்னு. ஏன்னா இப்போ வக்பு பில்லில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரும்போது போய் கூட்டணி வைக்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, இன்னும் சிறுபான்மையோடு வந்து இன்னும் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தானே சார். ஆனால் இவங்க திமுக இந்த அலையன்ஸ் வந்து சிறுபான்மை மட்டுமா நம்பி எலெக்ஷன் இது பாலிட்டிக்ஸ் நடத்துகிறாங்க, அரசியல் நடத்துகிறாங்க. அவர் எலெக்ஷன்ஸ் இதில்
சப்போர்ட். இன்றைக்கி பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு இந்த வேரியஸ் ஸ்கீம்ஸ். இந்த இதில் முன்னெல்லாம் பழைய சர்வேஸ் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மேல் ஓட்டர்ஸ், ஆண்கள் ஓட் பண்ணுறவங்க அதிகமாக வரும், எப்போவுமே லீடிங் தான் அதில். ஆனால் பெண்கள் இதில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதிகமாக இருக்கும். அப்போது இன்றைக்கி அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷனில் தான் தெரியும். அது ஒரு அந்த ரேஷியோ வந்து மாறி இருக்கும். ஆண்கள் மட்டும் ஓட்டராக இருந்தால் திமுகவை டிஃபீட்டே பண்ணிருக்க முடியாது. முன்ன ஏதிமுக வந்திருக்கு அந்த சர்வேஸில் இந்த டேட்டா இருக்குது. இந்த இதில் பெண்கள் மட்டும் ஒரு பெரிய அளவுக்கு அந்த இது அதிமுகவை சப்போர்ட் பண்ணாங்க, ஜெயலலிதா தலைமை இருக்கக்கூடிய இது. அது வந்து இப்போ இவங்களுக்கு வராது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதனால் இன்றைக்கி அது ஷுவர் பிஜேபியும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கும். வேறு சின்ன கட்சிகளும் இருக்கும் அந்த இதில். இபிஎஸ்க்கு பிடிக்காத ஒன்றும் அவர் போகிறதில்ல, அவரும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவார் தான், அதுதான் இண்டிகேஷன். ஸோ அதே போல் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், ஏன்னா ஒரு நடிகர், ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு, பொதுக்குழு நடத்திட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையின வாக்காளர்கள் எல்லாருமே வந்து அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு யங்ஸ்டராக இருக்கார். ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கி, இளைஞர்கள் ஓட்டு வங்கியும் சரி, அதே போல் சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், அவங்க வாக்குகள்லாம் வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு கணிசமான ஒரு ஓட்டு வங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க சார் 2026 வந்து? நான் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவங்களெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க காலத்துலேயும் இப்போது அவங்களோட படத்தையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். விஜய் படத்தை நான் ஒன்றும் பார்த்ததில்லை, அவரை மீட் பண்ணதும் இல்லை இருக்கும். ஆனால் பேப்பரில் பார்த்தா அவருக்கு ஒரு யூத் ஃபாலோவிங் இருக்குது, ஒரு பெரிய ஆக்டராக தான் ஆகிட்டாருங்க. அரசியலில் வரதும் கொஞ்சம் எதிர்பார்த்து இருந்தாங்க. இதை விட விஜயகாந்த் வந்தார், அது ஒரு முக்கியமான. அவர் எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு கணிசமான சப்போர்ட் இருந்தது ஒரு காலத்தில், கப்பல் ஆஃப் எலெக்ஷன் இண்டிபெண்ட்டாக நின்னார். அந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். இந்த இதில் அந்த விஜயகாந்துக்கு இருந்த இது, அதுக்கு மேலெல்லாம் நான் இது கணிப்பு இல்லை. அந்த ஒரு 7% 6% இருக்குமா? இருந்தால் யார் அதிகம் எங்கேருந்து வரும்? அந்த அதிமுக அந்த கூட்டணியில் இதுலேருந்து வருமா, திமுகவில் வருமாங்கிறது இப்போ யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இது அநேகமாக ஆப்போசிஷன் போட்டு தான். ஏன்னா அவர் யார் என்ன கேம்பெயின் பண்ணுவார்? பிஜேபியும் சரியில்லைங்கிறாரு, டிஎம்கே, அதாவது திராவிட இதில் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அது ஏதோ ஃபேமிலி இதெல்லாம் இது சொல்கிறாரு. அதை வச்சு என்ன அப்பீல் இருக்கணும்னு எனக்கு தெரியல. இதில் இருக்கிறதுல ரொம்ப வைஸ் மேன் வந்து ரஜினிகாந்த்னு நினைக்கிறேன் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், நண்பர் கூட நன்றாக தெரியும். அவர் வந்து ஒரு கான் வெரி ஃபார், பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு முடிவு எடுத்தார். அவரோட ஹெல்த் பாதிக்கும், என்னென்ன அரசியலில் போனால் என்னென்ன செய்ய வேண்டும்னு அதை பார்த்து அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே இது பண்ணிட்டார். கரெக்டானது. நான் கூட அவர் பாராட்டினேன் அந்த தைரியத்தை. எல்லாரையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனை ரைஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் இல்லைன்னு சொல்லி இது பண்ணேன். அதனால் விஜய் வந்து ஏதோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அரசியலில் குதிச்சிட்டார். அவருடைய ப்ரோக்ராம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது வெறும் ஸ்டார்டமை வச்சு அரசியல் நடத்த முடியுமா? எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தில் வந்தவர். அண்ட் குறிப்பாக டிஎம்கே இதில் ட்ரெயினார், அன்டிவைடட் டிஎம்கே இருக்கும்பொழுது. அந்த சிவாஜி கணேசன் ஓரளவுக்கு அரசியல் இருந்திருக்கார், ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதனால் விஜயை பொறுத்தவரையிலும் இப்போ நான் ஜோஷியமும் இல்லை, ஆனால் ஐ டோன்ட் திங்க் ரொம்ப அதிகமாக விஜய்க்கு போகும்னு சொல்லி. அதிமுகவும் விஜயம் சேர்ந்துருந்தா என்ன இருக்குங்கிறது அதுவும் ஐ டோன்ட் திங்க் could have added very much. எதாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம யாராலையும் இது பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இப்போ என்டி ராமராவ் முதல்ல அரசியல் ரொம்ப அவருக்கு பேக்ரவுண்டு இல்லைனாலும் வரும்பொழுது 1984 அதுக்கு முன்னால் வந்த உடனே பெரிய வின் பண்ணிட்டார். ஆனால் பீப்புள் குட் see it, ஒரு மாஸ் அவேக்கனிங் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. வெறும் ஃபேன் பேஸ் இருந்தால் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஓட்டு. அது எனக்கு டவுட்டு தான். ஆனால்
பார்ப்போம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 2026 எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. உங்கள் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.